ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ஓப்பன் பண்ணியிருக்க சரவணா ஸ்டோர்ஸ் பார்க்க தாங்க போகிறோம். சரவணா ஸ்டோர்ஸ்னாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடை, அதுவும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்திருக்குன்னும் போது எப்படி நம்மளால் பார்க்காம இருக்க முடியும்? அதனால தான் போய் பார்த்தாச்சு. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டம் உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வந்து பார்க்கலாம். ஸோ அந்த பிராண்ட் அப்படின்னாலே A to Z பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்றது தான். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே A to Z பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆல்ஃபபெட் மிஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா வந்து நாங்கள் போகும்போது சீக்கிரமாக வந்து ஓப்பன் பண்ணி எல்லா பொருளையும் அங்கே அப்படியே இறக்கி குவிச்சு வச்சுருக்காங்க. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னா அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா, அவங்க ஒரு ஆல்ரெடி அது ஒரு பழைய மில், அதை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி எல்லா பொருளையும் அங்கே இறக்கி இருக்கும்போது கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிளேஸ் இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து குவிச்சு வச்ச மாதிரி இருக்குது. பொருள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா, குவிச்சு வச்சதுனால நம்ம அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு இது வரும் இல்லைங்களா, எப்படி இருக்குது அப்படின்றது. இவ்வளோ பொருள் ஒரே இடத்துல அந்த மாதிரி இருக்குது. அதனால் பொருள்லாம் நீங்கள் தேடி தேடி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல குவாலிட்டியோட நல்ல ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வர முடியும். எனக்கு பர்சனலாக லேடிஸில் வந்து சுடிதாரோ இல்லை ஒரு சாரீஸோ வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 hour தேடி தான் வந்து எங்களால் வந்து 1-2 வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த நியூ டிசைன்ஸு இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. மற்றபடி ஜென்ஸு கோயிலில் வந்து குழந்தைங்களுக்கு ஓரளவு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயுமே இருக்குது நீங்கள் தேடி எடுத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி மித்த ஐட்டம்ஸுமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான மற்ற கிரைண்டர், மிக்சியிலேருந்து கிச்சன் அசசரிஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானது, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அங்கே இருக்குது. நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து பொருள் எடுத்திங்கன்னா நல்ல பொருள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். கொஞ்சம் அந்த ஷாப்பிங்னால் உங்களுக்கு பிடிக்கும். அந்த எல்லா திங்ஸையும் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பார்க்க ஒரு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒரு நாள். பர்சனலாக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடை நம்ம ஊரில் வரும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா வேலைவாய்ப்பு தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுபடி பார்க்க போனோம் அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பெருசாக பேசலை. கொஞ்சம் பேர்கிட்ட ஒரு 2 பேர்கிட்ட பேசி பார்க்கும்போது அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அக்கம் பக்கம் ஊர் தான் சொன்னாங்க. அதனால வந்து மேபி வந்து அங்கே இருக்க வேலை செய்கிற நிறைய பேர் வந்து வேலை செய்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து அக்கம் பக்கத்து ஊர் சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடை பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணதாகட்டும், அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். வெளியிலேருந்து வந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகணும். ஏன்னா வந்து இங்கே தொடர்ந்துட்டு வெளி ஆளுங்களை வந்து வேலை வைக்கிறாங்கன்றது அது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஊருக்கே வந்து நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், தவறு கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபேமிலியோட ஷாப்பிங் பிடிச்சிருந்துச்சின்னா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அங்கே போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன பாசிட்டிவாக இருந்தது, என்ன நெகட்டிவாக இருந்தது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.